ஆஸ் அ ரைட்டர் நான் வந்து ஓவிய நவீன ஓவியங்களை வெளியே கேலரி ஆர்ட் அந்த ஆக்டிவிட்டியில் இருந்து வார பத்திரிகைகளுக்குள்ள நவீன ஓவியமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இயக்கமாக ஆதிமூலம் மூத்த ஓவிய ஆதிமூலம் நான் எல்லாம் சேர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மேகசினுக்குள்ள அதை பண்ணணும்னு வர ஆரம்பித்த காலத்திலேயே பல எழுத்தாளருடைய கதைகளுக்கு சித்திரம் வரைகிறதுக்குமான ஒரு நேரமும் வந்தது. அந்த அப்படியான ஒரு மூமெண்ட் மாதிரி தான் நாங்கள் செஞ்சோம். அந்த காலகட்டத்தில் பல்வேறு, அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ரெகுலர் ஏற்கனவே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கான்டெம்பரரி ஸ்பிரிட்டோட இருக்கிற டிராயிங்கை வந்து பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாக வந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, சிறு பத்திரிகையில் இருந்தவங்க பத்திரிகைகளில் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையில் வந்தவங்களும் அந்த அடையாளமாக எடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்ததுல இது கனெக்ட் ஆகுது. அப்போ வந்து எந்த ஓவியத்தோட எந்த ஷார்ட் ஸ்டோரி வருது இதெல்லாம் வந்து பீப்புள் கணிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்த கதைகளில் நாங்கள்லாம் சிலாகிச்சோ அல்லது பிகினராக வந்து எழுதுறவங்கள சீனியர் மோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் தாண்டி யங் ரைட்டர்ஸ் எழுதுறதுல ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே நான் வந்து இந்த அமையந்தியை முதல்ல நான் என்கவுண்டர் பண்ணேன். ஆக்சுவலாக பத்திரிகை எங்களுக்கு வந்து சில நேரங்களில் அப்படி வர்ற கத்திரிகைகள் சில கதைகள் பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். சில நேரங்களில் ஆக்சுவலாக சில பேரை நாங்கள் வந்து கதைகளை படித்த பிறகு யார் எழுதுனது அப்படின்னு நான் எடிட்டோரியலில் கேட்டு அப்படி நாங்கள் தேடு நாடுகளில் வந்து அப்படி கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான் எனக்கு தமயந்தி. ரொம்ப சம்டைம்ஸ் இந்த படித்த பிறகு அது 2-3 நாள் ரிக்கரிங்க இருக்கும் அந்த ஸ்டோரி. அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் தமயந்தியை ஒரு இயக்குனராக பார்க்கறதுல அது பெரிய மகிழ்ச்சி. இடையில இன்பிட்வீன் மீடியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அதுலேயும் அந்த காலகட்டத்துலையும் நான் டுவர்ட்ஸ் அனிமேஷன் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்த காலத்துலலாம் இந்த மைண்டியோட கனெக்ஷன் இருக்குது. அடுத்தது சுவாகதா. அவங்க அப்பா வந்து நானும் அவங்க ஃபாதரும் 2 பேரும் ஸ்கூல் மேட்டு. ஒரே டைமில் ஒரே இதில் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிற ஆட்களுங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் க்ளோசஸ்ட் செட்டு. நாங்கள் முதல் படத்தில் சினிமாவில் வந்து அது வந்து சுவாகதா வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ஆஸ் அ சிங்கர் ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணி ரொம்ப எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சிங்கர் ஆயிடுச்சு. முதல்ல பண்ணும்போது இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தென் ஜேசு, ப்ரொடியூசர் ஜேசு, அவரையும் வந்து தற்செயலாக தான் நான் அமெரிக்காவில் சந்திக்கிறேன். முதல் முறையாக நான் சந்திக்கும் போதே பல நாள் பழகின மாதிரி இருந்தது இருக்குவாங்க. அதுதான் எல்லாரும் இப்போ சொல்றாங்க, ப்ரொடியூசர் நாங்கள் பார்க்காமையே சினிமாவில் எல்லாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த இது வந்து எனக்கு அந்த சென்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்திக்கும் போதே எனக்கு தோணுது. அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 முறை நான் அமெரிக்கா போயிருக்கும் போதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்தது. இவங்க 3 பேரையும் பாராட்டணும் தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக படம் நான் பார்த்தேன், எல்லோரும் சொன்னது போல படம் பார்த்தேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அதே போல நிறைய எழுத்தாளர்கள் சினிமாவுக்குள்ள வந்து தவிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எழுதுறது வேற, நான் அடிக்கடி சொல்றேன், எழுதுறது வேற. எல்லாரும் எழுதுனதெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, எழுதுறதெல்லாம் திரைக்கதை கிடையாது. திரைக்கதை வந்து என்ன எடுக்க போகிறோமோ அதை எழுதுறது தான் திரைக்கதை. எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க, திரைக்கதை அப்படி கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து எதை நீங்க இமேஜா மாத்த போறீங்க அதை எழுதுவது தான். கூட வசனம் எல்லாம் இருக்கும். தென் வாட் ஆர் த திங்ஸ் நீங்க சினிமாவில் விஷுவலா என்ன இருக்க போகுதோ அதை எழுதுறது தான். கதை வந்து ரிட்டர்னா இருக்கிறது வேற. ஆக்சுவலா அந்த வகையில வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸசைஸும் இருந்திருக்கு நம்ம இன்னைக்கு கூட. இந்த படத்தை நான் பார்த்ததோட இங்க எல்லாரும் இந்த திரைப்படத்துல இயங்கினா எல்லாரும் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து எல்லார்ட்டையும் ஒரு ரிமார்க்கபிள் டீம் ஸ்பிரிட் இருக்கு. அதுதான் பெரிய விஷயம். அது படத்துலயும் தெரியுது, எல்லாரும் பேசுனதுலயும் இருந்துச்சு எனக்கு. அதனால எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய மூமெண்டா கூட ஆகணும். நீங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா இயங்கினா வேற மாதிரி இயங்கினாலும்
அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி அந்த வே இது ஒரு மூமெண்ட் தான். இந்த வேற வடிவத்துல நீங்க நடிச்சு ஒரு மாதிரி கண்டினியூவா ப்ராசஸ் கண்டினியூவா இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு பேசுனதையும் சினிமாவையும் பார்த்ததுல. மற்றபடி நான் இந்த மேடையில வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் அனைவருடைய வாழ்த்தோடு நானும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.